ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபுர்ஃபுரி நகர், அதாவது மோட்டு பத்துலு இருந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம் கைஸ். இந்தியன் பைக்ஸில் இது ஒன் ஆஃப் த ஓல்டு லிங்க் தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் எகிப்தும் நம்ம வீட்டை அவெஞ்சர் வீடாக மாற்ற போகிறோம் கைஸ். இங்கே பார்த்தா ஒரு ரோடு போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க கைஸ், அதாவது டிஸ்கிரிப்ஷனில். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எல்லாருமே ஃபுர்ஃபுரி நகர் வேணும்னு சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நான் கண்டிப்பாக அந்த லிங்க்கை கொடுப்பேன். ஃப்ராங்க்லின் சொல்லியிருந்தேன், நான் ரெண்டு பேர் தான் ஃப்ராங்க்லினுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கைஸ். ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக ஃப்ராங்க்லினோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பி விட்ருவேன். இந்த வழியாக சருன்னு போனால் பிரவீன் கேமிங்னு ஒன்று இருக்கும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுர்ஃபுரி நகரை கண்டுபிடிச்சது இந்த பிரவீன் கேமிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யார் போனாலும் இப்படி தான் இருக்குது. கரெக்டாக திரும்பணும். நம்ம ஃபுர்ஃபுரி நகருக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இங்கே மோட்டு பத்துல ஆளுங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை வேணும்னா நம்மளே என்பிசி எல்லாம் வர வச்சு இருந்திருக்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க எல்லாத்தையுமே மோட்டு பத்துலு, சின்சான், நோபிட்டா எல்லாமே இந்த ஃபுர்ஃபுரி நகருக்குள்ளே வர வைக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மோட்டு பத்துலு இருந்த வீட்டுக்குள்ளே போவோம். இந்த இடம் நல்லா இருக்குது கைஸ். இது வழியாக மேலே ஏறலாமோ? வாங்க கைஸ், மேலே ஏறி நம்ம இங்கே ஒரு படுத்து ஒரு ரெண்டு குட்டி தூக்கத்தை போடுவோம். ஐயோ பறந்துட்டேன், வேஸ்டட், அசிங்கமாக போச்சு. ஸோ நம்ம திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டோம் கைஸ். இங்கே பீரோலாம் புதுசாக எக்ஸ்ட்ரா போட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நல்லா தான் கைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரவீன் கேமிங் தான் டைம் சொல்லணும், அவங்களால தான் கொஞ்சம் ஒரு கண்டென்ட் எல்லாம் கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, போலீஸ் ஸ்டேஷனை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க கைஸ், நம்ம சிங்கம் உட்காந்துருக்க இடத்துக்கு போவோம். சிங்கம்னா அந்த காட்டுராஜா சிங்கம் இல்லை, நம்ம மோட்டு பத்துலோட சிங்கம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கைஸ். நான் முதல்ல இதில் நம்ம போலீஸு தேவையான வெஹிக்கிளெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கடுத்து போவோம். இப்போ நான் பண்ண போகிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் கைஸ். எங்கள் ஊரில் ஒரு போலீஸ், ரொம்ப பெரிய போலீஸ் கைஸ், அவங்க ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருப்பாங்க. அதனால் நானும் இங்கே ஸ்ப்ளெண்டர் பைக் வைக்க போகிறேன். என்ன எங்கள் ஊரில் இருக்க போலீஸ் இங்கே வந்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன வைக்க போகிறோம்னா, சிங்கம் உட்காந்துருக்க அந்த சிங்கம் சார் உட்காந்துருக்க பேர் என்னது? க்ரீன் கலர் புல்லட்டு தான் வர வைக்க போகிறோம். ஆனால் பேர் மறந்துருச்சு. எதாக இருக்கட்டும். ஐயோ தெரியாமல் இதை போட்டினே. விடுங்க, ஹெலிகாப்டர் தேவை நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஜான் மாதிரி நிறையா 4 குண்டன்ஸ் வருவாங்க. அவங்களாம் கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும். அதுக்கு இந்த ஹெலிகாப்டர் தேவை. இதை நம்ம அப்படியே போய் எங்கேயாவது நிப்பாட்டிடுவோம் கைஸ். நான் இதை நிப்பாட்டுறது கொஞ்சம் நேரமாகும் கைஸ், அதனால் நான் கொஞ்சம் இதை ஸ்பீடு பண்ணி காமிச்சிட்றேன். இவனோட மண்டையை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக வருது கைஸ். கீழே விழுந்து 2ஆக போயிடுச்சு. இப்போ நம்ம சிங்கமோட புல்லட் 9999 இது பிளாக் கலரில் இருக்குது மக்களே. இப்போ நம்ம அதை க்ரீன் கலரில் மாற்ற போகிறோம். சிங்கமோட பைக் வந்துருச்சு, புல்லட்டு. இதில் உட்காந்துருக்கிறது தான் கைஸ் தரமாக இருக்குது, சும்மா ராஜா மாதிரி. கொஞ்சம் நம்ம இதில் இந்த புல்லட்லேயே ஒரு 4 ரவுண்டு போயிட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். அதுக்குள்ளே தான் கைஸ் இதுக்குள்ளே தான் கைஸ் இந்த ஜான்லாம் களி திண்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சிங்கம் சார் மாசா உட்காந்துருப்பாரு. இங்கே நம்ம மோட்டு, இங்கே பத்துலு கம்ப்ளைண்ட் கொடுக்க அடிக்கடி வந்துடுவாங்க. நான் சின்ன வயசில் நிறையா தடவை மோட்டு பத்துலு பார்ப்பேன் கைஸ். நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் 90s கிட்ஸ். எனக்கு மோட்டு பத்துலுன்னா ரொம்ப பிடிக்கும். மோட்டு பத்துலு, சக்திமான், சின்சான், இந்த மாதிரி நிறையா இது.
அப்படியே கமெண்ட்டில் நீங்களும் 90s கிட்ஸ் தானே, நானும் 90s கிட்ஸ் தான் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஒருவேளை 2K கிட்ஸ்னால் நாங்களும் 2K கிட்ஸ் பயலுக்கு தானே. ஏய், டீ கடை அண்ணாச்சி கடையில் ஒருத்தர் நம்ம கூட உட்காந்துருக்காரு, நம்ம அவங்க கூட சேர்ந்து சமோசா சாப்பிட்ருவோம். இந்த மண்டை ஒரு மாதிரி நல்லா இல்லை கைஸ், அதை கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருவோம். அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்டேல்னு கீழே விழுந்தா டொமேல்னு மண்டை 2ஆக வந்துடும். அதாவது மண்டை இங்கே இருந்தால் 10 தலை ராவணன் மாதிரி நம்ம மைக்கில் வந்து இப்போ 2 தலை ராவணனாக மாட்டிட்டாரு. இருக்க எல்லா சமோசாவே ஒரே இடத்துல வயிற்றுல கொட்டிட்டு அடுத்து 3 மணி நேரம் பாத்ரூமுக்கு கிடக்க போகிறாரு. இப்போ நம்ம இது மேலே வந்து டொமைல்னு குதிச்சா கீழே அப்படியே விழுந்து மண்டை சதறிடும். அதுதான் மக்களே, நம்ம இந்த சமோசா ஒரு 4 எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டு போயிடுவோம். ஆனால் எடுக்க தான் முடியல. இப்போ அடுத்த வீடியோ நம்மளுக்கு என்ன போட போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. எகிப்து, அவெஞ்சர்ஸ் வீடு, அடுத்து நம்ம ஸ்கூலும் பேங்க் வர வைக்கிற மாதிரி எல்லா லிங்க்கும் நான் அள்ளி கொட்ட போகிறேன் கைஸ். எல்லாத்தையுமே அள்ளுங்க கைஸ். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப், லைக். சரி கைஸ், இப்போ நம்ம தொண்ணு பேசிக்கிருக்காமல் சீக்கிரம் போய் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துருவோம். இங்கே ஒரு பேங்க் இருங்க கைஸ், முதலே காமிக்கணும்னு நினச்சி. இவன் பாவம் நடந்தே வரான். வண்டியிலே ஏற முடியல, எனக்கு உட்கார்றது மட்டும்தான் என்ன இடம் இருக்குது ராயல் என்ஃபீல்டில். பண்ண முடியலங்க கைஸ். இங்கே ஒரு பேங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு போயிடும் கைஸ். இங்கே பாருங்க மக்களே, பேங்க்கு. இதுக்குள்ளே போக முடியுமா? முடியாதுதான் நினைக்கிறேன். இது மேலே ஏறிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சேஃப்டியாக கீழே இறங்கிரும். இவனுக்கு மண்டை 2 சைடும் போகுது. இந்த 80 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு தள்ளி தான் மக்களே இருக்குது மண்டை. இப்போ நம்ம இது வழியாக போய் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இல்லாட்டி திரும்பி வரப்போகிறோம். ஒன்றும் இல்லைங்க கைஸ், உள்ளுக்குள்ளே நான் கூட பணம் பெட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம திருட்டு போய் ஜான்கிட்ட கொடுத்துருவோன்னு நினச்சேன். கொடுங்க. என்ன பண்ணுறேன் இப்போ நான் அந்த வழியாக போனால் ஒரு அருவி வரும் கைஸ். அது எந்த வழின்னு தெரில. அந்த வழி தான். இந்த இங்கே தெரியுதுல கைஸ், அங்கே ஒரு அருவி வரும். நம்ம அதில் போட்டில் போவோம் கைஸ். சீக்கிரமாக போகணும். இங்கே எனக்கு நடுவில் நிறையா பிரச்சனை வரும் கைஸ். அதனால் நான் நடுவில் இருக்க சில இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்க போகிறேன். நடுவில் எனக்கு வராத பிரச்சனையே இல்லை. போட்டும் ஒழுங்காக நின்று தொலையாது கைஸ். இங்கே இதுதான் அருவி. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த அருவியில் ஏறுற மாதிரி கூட சில வீடியோ போடுவோம் கைஸ். 3001 எம்மாடியப்பா. இப்படி தான் கைஸ் நடுவில் நிறையா சிக்கல் நடக்கும். இதை நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். அதான் கைஸ் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டொமைல் ப்ளா 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 எப்படியோ கரெக்டாக ஏறி வந்துட்டோம் கைஸ். நடுவில் போகும்போது மட்டும் இந்த மைக்கிளோட மண் மட்டும் தனியாக தெரியும். இந்தா பார்க்க யாரோ 2 பேர் போய் வச்ச மாதிரி இருக்குது. சரி கைஸ், அப்போலேருந்து காமெடியாக பேசிக்கிட்டு சொல்லி வாய முள்ள போய் முட்டிக்கணும் டொமேல்னு. சரி, இப்போ நம்ம ரோல்ஸ் ரைஸ் எடுத்து போக வேண்டியதான். இங்கேயே இறங்கிடுவோம். கீழே வந்தால் நம்மளுக்கு மண்டை பத்திரமா ஆயிரும். கீழே இறங்கிறது. இன்னும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னொன்று வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். நான் நேற்று தான் பழனிக்கு போய்ட்டு வந்தேன். அதனால தான் ஒரு 7 டேஸ் நான் வீடியோவே போடல கைஸ்.
வெற்றிவேல் முருகனுக்கு. நான் சொன்னதுக்கு மட்டும் யாராச்சும் அரோகரான்னு சொல்லணும்னா மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க கைஸ். நம்ம ரோல்ஸ் ரைஸ் எடுத்துட்டோம். எனக்கு இந்த ரோல்ஸ் ரைஸு இந்த ஒயிட் கலர் தான் பிடிக்கணும்னா நான் எப்போ பார்த்தாலும் ஒயிட் கலர் தான் போட்டிருப்பேன். இப்போ நம்ம ஃபுர்ஃபை நகரை விட்டு போகும்போதும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நம்ம ஃபுர்ஃபை நகரை நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம எகிப்தை பற்றி போட்டுருவோம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.